விஜயநகரப் பேரரசை கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்து வந்தார். ஒருநாள் அரச சபையில் பரபரப்பு ஏற்பட்டது. அரண்மனையின் கருவூலத்தில் இருந்து விலைமதிப்பற்ற ஒரு இரத்தின மாலை திருடு போயிருந்தது. திருடனை பிடிக்க காவலர்கள் தீவிரமாக முயன்றனர். ஆனால் எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் கோபமடைந்தார். இந்தச் சிக்கலை தீர்க்க தெனாலிராமனை நாடினார். தெனாலிராமன் திருடனை கண்டுபிடித்து இரத்தின மாலையை மீட்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனுக்கு படிப்பினையாக இருக்கக்கூடிய சரியான தண்டனையையும் நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். தெனாலிராமன் சில நாட்கள் ஆராய்ந்தார். பின்னர் திருடனை பிடிப்பதற்கு ஒரு தந்திரமான திட்டத்தை வகுத்தார். அவர் அரசவைக்குச் சென்று, மன்னா, திருடனை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அவன் யார் என்பதை இங்கு வைத்துச் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய கிண்ணம் நிறைய பால் தேவை என்று கேட்டார். அரசர் குழப்பத்துடன் பாலினைக் கொடுத்தார். தெனாலிராமன் அக்கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு நகரின் மையப் பகுதிக்குச் சென்றார். அங்கே மக்கள் கூடியிருந்தனர். அவர் உரத்த குரலில், மக்கள் கவனியுங்கள். இன்று மாலைக்குள் இந்த கிண்ணத்தில் உள்ள பாலைக் குடிக்க ஒருவன் வருவான். யார் இந்த பாலைக் குடிக்கிறானோ அவனே உண்மையான திருடன் என்று அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு பேசிக்கொண்டனர். பாலை குடித்தால் திருடனாகப் போகிறதா என்று குழம்பினர். திருடியவனும் அங்கேயே இருந்தான். அவனும் இதைக் கேட்டு வியந்தான். மாலை வந்தது. அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். திடீரென்று அங்கிருந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் வெளியே வந்தான். அவன் வேகமாக வந்து அந்த பாலை குடித்து விட்டான். அவனைக் கண்டதும் தெனாலிராமன் உடனடியாக காவலர்களை அழைத்து, இவனே திருடன், இவனை கைது செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். கைதான திருடன் அதிர்ச்சியடைந்து, நான் திருடன்தான், ஆனால் பாலை குடித்ததற்கும் திருட்டிற்கும் என்ன சம்பந்தம்? பாலை குடித்தால் எப்படி நான் திருடனானேன் என்று குழப்பத்துடன் கேட்டான். தெனாலிராமன் அமைதியாகச் சிரித்துவிட்டு அரசரிடம் விளக்கினார். மன்னா, இந்த திருடனுக்கு சில நாட்களாக ஒருவிதமான வயிற்றுவலி இருந்தது. அவன் திருடிய இரத்தின மாலை எங்கள் அரண்மனையின் மருத்துவ குணம் கொண்ட ஒருவித மூலிகைத் தைலத்தால் பூசப்பட்டிருந்தது. பாலை குடிப்பதால்தான் அந்த வயிற்றுவலி குணமாகும் என்று நான் சொன்னேன். வேறு எந்த ஆரோக்கியமான மனிதனும் இப்படி ஒரு அபத்தமான சவாலை ஏற்று பாலை குடிக்க மாட்டான். தனது நோயைப் போக்க வேண்டும் என்ற வேட்கைதான் அவனைக் காட்டிக் கொடுத்தது. மன்னர் தெனாலியின் மதிநுட்பத்தை பாராட்டிச் சிரித்தார். அடுத்து தெனாலிராமன் திருடனுக்கான தண்டனையை அறிவித்தார். மன்னா, இவனுக்கு மரண தண்டனை தேவையில்லை. இவன் ஒரு ஏழை. பணத்தின் மீது உள்ள ஆசையால்தான் திருடினான். அதனால் இவனுக்கு 10 நாட்கள் அரண்மனைத் தோட்டத்திலேயே வேலை செய்யும்படி தண்டனை அளியுங்கள். மேலும் இவன் திருடிய மாலையின் மதிப்பைச் செலுத்தும் வரை இவன் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்க வேண்டும். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் இந்த வித்தியாசமான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இந்த தண்டனை திருடனை வருத்துவதோடு மட்டுமல்லாமல் உழைப்பின் அருமையை உணர்த்தி அவனை ஒரு நல்லவனாக மாற்றும் என்றும், அவன் திருடிய பொருளுக்கான கடனை உழைப்பின் மூலம் திருப்பிச் செலுத்த ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்றும் அவர் அறிந்தார். இந்த கதையின் நீதி, சரியான தண்டனை என்பது ஒரு குற்றவாளியைத் திருத்தி அவனை சமூகத்திற்கு பயனுள்ளவனாக மாற்றுவதாக இருக்க வேண்டும். வெறுமனே தண்டிப்பது அல்ல, அவனுக்கு புத்தி புகட்டுவதே உண்மையான தண்டனை.